ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாய் லைஃப் ஸ்டைல் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். பெரிய வீடோ இல்லை சின்ன வீடோ, அந்த வீட்டை நம்ம எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டோட அழகே இருக்குது. இப்போ சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. சில பேர் வீட்டில் டைனிங்க்குன்னு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாத இடத்துல நம்ம எப்படி டைனிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும், அதுக்கு எந்த மாதிரியான ஃபர்னிச்சர் செலக்ட் பண்ணணுன்ற ஐடியாவும் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஸ்பேஸ்லேயே தான் நான் ஒரு கார்னரை வந்து டைனிங் ஏரியாவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர். இதை வந்து டேபிளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேரை வந்து புல் அவுட் பண்ணுறப்ப தான் இது வந்து டைனிங் டேபிள்ன்றதே தெரிய வரும். இதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ்லாம் நமக்கு தேவையில்ல, அழகாக ஒரு கார்னர்லேயே வந்து இது அமைஞ்சிரும். தாராளமாக 4 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதியான ஒரு டைனிங் டேபிள் இது. இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செய்ய சொல்லி வாங்கின ஒரு டைனிங் டேபிள். இது வந்து பெரிய அளவில் இடத்தெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணாது. நமக்கும் வந்து தேவைப்படுறப்ப டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிளெயின் டேபிளாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர் டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உட்கார்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே வந்து உட்கார்ற சீட்டிங் வந்து குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உட்கார்றதுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 4 மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ள டேபிள் தான் இது. ஸோ சேரை நம்ம உள்ளே தள்ளிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கார்னர் டேபிள் மாதிரி தான் நமக்கு தெரியும். டைனிங் டேபிள் அப்படின்னு யாராலுமே டக்குன்னு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ சில பேர் ஃப்ளாட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்கும். ஸோ அவங்க வீட்டில் டைனிங்க்குன்னு ஸ்பெஷல் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ஃபர்னிச்சர் வந்து பிக் பண்ணிக்கலாம். இது ஆப்டாக இருக்கும், அவங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இந்த டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு நம்ம மேலே கவர் போட முடியாது. பிகாஸ் கவர் போட்டோம் அப்படின்னா சேரை வந்து உள்ளே தள்ளி வைக்க முடியாது. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ப்ளேஸ் மேட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் டெக்கர் பண்ணுறதுக்கு. இது வந்து கோல்டன் பீட்ஸால் ஆன ஒரு ஜூட் மேட். இதை வந்து சென்டரில் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த உட்டன் கலருக்கு வந்து இந்த கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியும் அப்படின்றதுனால இது செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு இந்த 3 செட்டு உள்ள பிக்கிள் ஜார், செராமிக் பிக்கிள் ஜார் வந்து நான் நடுவில் வச்சுக்க போகிறேன். நிறைய திங்ஸை வந்து நம்ம டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸே இருக்காது. ஸோ செலக்டடாக நமக்கு தேவைப்படுற ஐட்டம் மற்றும் டைனிங் டேபிளில் நீட்டாக வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு டெக்கருக்காக பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கூடயே அது பக்கத்தில் கோஸ்டர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த கோஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜக் ஷேப்பில் இருக்கும். இந்த உட்டனுக்கு மேட்சிங்காக வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கினது. இதை பார்க்குறப்போ வந்து டெக்கர் பீஸாகவும் இருக்கும். அதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஹாட் காஃபி மக்ஸ்லாம் வைக்கிறதுக்கான கோஸ்டராகவும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கீஸ் ஜாரும் நான் வந்து இங்கே வச்சுக்க போகிறேன். ஸோ நிறைய இடம் வந்து நமக்கு வந்து சுற்றி உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய திங்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கச்சா முச்சா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஒரு சென்டட் கேண்டிலும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு அது வந்து ஏற்றி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா ஃப்ராக்னன்ஸோட சூப்பராக இருக்கும். இதை சுற்றி வந்து நம்ம இப்போ ஹாட்டாக வந்து பிளேட்டோ இல்லை ஹாட்டாக எதாவது கொண்டு வந்து வைக்கிறோம், ஹாட் பாட்ஸ் எதுவும் வைக்கிறோம் அப்படின்னா டேபிள் வந்து வீணாகாமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ அந்த 4 சீட்டருக்கும் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் மேட் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இது வந்து பேக் ஆஃப் 4 வந்து 160. இதுவும் பார்த்திங்கன்னா நடுப்புற இருக்கிற அந்த கோல்டன் பீட்ஸ் ஜூட் மேட்டுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து கோல்டன் பார்டர் உள்ள ஒரு மேட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ
ஸோ 4 சீட்டருக்குமே வந்துட்டு நான் இந்த மாதிரி மேட் போட்டுக்க போகிறேன். ஸோ தட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காகாது. இது வந்து வாஷபிள் தான். ஸோ எதுவும் அழுக்கானா கூட நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலும் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட போகிறேன். அப்புறம் 4 சீட்டருக்கும் வந்துட்டு மட்டில் ஆன கப் கிளாஸுங்க வந்து தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டெரகோட்டா பெயிண்டட் கிளாஸு, பியூர்லி மேட் ஆஃப் மட். ஸோ தட் நான் 4 சீட்டருக்கும் வந்து இந்த மட் கிளாஸஸ் தான் தண்ணிக்காக வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லுக் இப்படி தான் இருக்குது. நம்ம லிவிங் ஏரியாக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னே நம்ம பார்க்கக்கூடிய வால் வந்து இது தான். இந்த வால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே கண்ணுக்கு படும். ஸோ இது ப்ளெயினாக இருக்க வேண்டாம், இதில் கொஞ்சம் ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு வேர்டிங்ஸ் வந்து ஹேங் பண்ண ரொம்ப பிடிக்கும். வேர்டிங்ஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து கோட்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் இந்த வேர்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டிக்கர் தான். ஸோ இங்கே ஸ்டிக் பண்ணியிருந்தேன். இந்த வால் வந்து ரொம்ப பெரிய வால், ரொம்ப ப்ளெயினாக இருந்துச்சு. ஸோ ஒரு கார்னர் வந்து இதுதான் டைனிங் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த செட்டிங்ஸ் நம்ம பண்ணணும்ல, அதுக்காக இந்த வேர்டிங்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயே வந்துட்டு இந்த டைனிங் ஏரியாவுக்கு ஆப்டான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேட் வித் லவ், அதாவது ஃபுட் வந்து ப்ரிப்பேர்ட் வித் லவ் அப்படின்னு சொல்லி மீனிங். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பேஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லி தான் வாங்கணும். ஏன்னா உட்டன் டேபிளுக்கு மேட்சிங்காக இருக்கணும் ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி இந்த வேர்டிங்ஸும் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி, அதாவது டைனிங் ஏரியா தான் வந்து ஃபேமிலி வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்டான பிளேஸ், எல்லோரும் உட்காந்து பேசி சாப்பிடக்கூடிய இடம். ஸோ அங்கே வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸை வந்து கொலாஜ் பண்ணி நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழேயே வந்து ஒரு ட்ரீம் கேச்சரும் ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபுட் இஸ் குட் மூட். ஸோ இந்த வேர்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபுட் நல்லா இருந்தால் அன்றைக்கி டேவே வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த கார்னர் வந்து நமக்கு எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஸ்டிக்கரிங் ஒட்டின வால் தான். ஸோ இந்த வால் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாலை வந்து நான் ப்ளெயினாக விட்டுட்டேன். ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினோம் அப்படின்னா ஒரு மாதிரி கச்சா முச்சான் இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ இந்த வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளெயினாக தான் இருக்கும். நான் இங்கே எதுவுமே ஸ்டிக் பண்ணலை. இந்த எல் ஷேப் கார்னரை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டணும். இந்த ஸ்பேஸ்னால் இது டைனிங் ஸ்பேஸ். இப்போ லிவிங் ரூம்லேயே இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இது டைனிங் ஸ்பேஸுக்கான ஒரு இடம் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த உட்டன் ஸ்டிக்கர்ஸும் வந்து நான் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நேரில் பார்க்குறப்போ வந்து நம்ம உட்டில் வந்து ஃபினிஷ் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக இது வந்து ஸ்டிக்கர். இது வந்து இந்த டைனிங் டேபிளுக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல் ஷேப்புக்கு வந்து நான் ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ தட் இப்போ உள்ள நுழைஞ்சோடனே நமக்கு தெரியும் இந்த கார்னர் வந்து இட்ஸ் ஃபார் டைனிங் ஸ்பேஸ் அப்படின்றதுக்கு நமக்கு கிளியராக தெரியும். அதுக்காக தான் இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் எல்லாம். அந்த எல் ஷேப் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து எதாவது யூட்டிலைஸ் பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரேஜ் கேபின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்து நமக்கு தேவையான திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கேபினோட மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் டெக்கர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த லாஃபிங் புத்தா ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கோல்டன் பிளேட் வச்சு 2 குட்டி புத்தா, அப்புறம் வந்து ஒரு பிளான்டரில் வந்து வாட்டரில் வந்து மணி பிளான்ட் அண்ட் பீகாக் ஃபெதர் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் அங்கங்கே வந்து இந்த மாதிரி லாஃபிங் புத்தாஸ் வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே வந்து ஏதாவது அவுட்டாக இருக்கும், அப்செட்டாக இருக்கும் அப்படின்றப்ப இந்த புத்தா பார்க்குறப்ப நமக்கே சிரிப்பு வந்துடும். ஏன்னா அந்த புத்தா அவ்வளோ அழகாக இருக்கும், சிரிப்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தா அது.
ஸோ நமக்கு க்ளீனிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நிறைய திங்ஸ் டம்ப் பண்ணோம் அப்படின்னா க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ராலையும் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண ஸ்நாக்ஸ் ஐட்டம். நான் எப்போவுமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் 15 days ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதெல்லாம் மேல் ட்ராவில் வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம வர அவசரத்துக்கு என்ன பண்ணுவோன்னா அது ஓப்பன் ஆகிருக்கா ஓப்பன் ஆகலையான்னு கூட யோசிக்காமல் டக்குன்னு எல்லா பேக்கெட்டையும் எடுத்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணதெல்லாம் தனியாகவும் ஓப்பன் பண்ணாத ஸ்நாக்ஸ் தனியாக ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று தீர்ந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. இது வந்து அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து திருநெல்வேலி போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த A to B இதுவும் வந்து நமக்கு வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்தவங்க கொடுத்தது தான். ஸோ அதெல்லாம் நான் அப்போ மேலே இருக்கிற ட்ராவில் ஸ்நாக்ஸ் தீர்ந்தோடனே இதை வந்து திரும்ப அங்கே ரீஃபில் பண்ணிவிடுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்கானா. எனக்கு மக்கானா ஸ்நாக்ஸ் மக்கானா சாட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மக்கானாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் காஃபி இதிலலாம் ஆட் பண்ணுறதுக்கு நாட்டு சக்கரை. அம்மா வந்து கட்லெட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான ரஸ்க்கு. அப்புறம் ஓமப்பொடி. நம்ம வீட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாட் ஐட்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவை ஓமப்பொடி டாப்பிங் தேவை. ஸோ அதுவும் வந்து எப்போவும் ஸ்டோரேஜ் இருக்கும். அடுத்த ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பிக்கிள், அப்புறம் பருப்பு பொடி, அப்புறம் இட்லி பொடி, சாஸு, ஜாம் இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா டேபிள்லேயும் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அது தீர்ந்துருச்சுன்னா டக்குன்னு ரீஃபில் பண்ண இங்கே பக்கத்துலேயே இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இங்கேயே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கடைசி ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு தேவையான குளுக்கோஸ், அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு ட்ராலையும் செக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு டக்குன்னு எது தேவையோ அதை எடுத்துகிட்டு அதே இடத்துல வச்சுட்டோம்னா நமக்கு திரும்ப எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கலர்ஃபுல்லாகவும் ஆகிடுச்சு. நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் வந்து யூஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்கும். நமக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அது வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் அந்த அழகே இருக்குது. நிறைய பிளான்ட்ஸ் வந்து அங்கங்கே வீட்டில் வச்சோன்னா அந்த க்ரீனரி பார்க்குறப்பே நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ டைனிங் டேபிளில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில் ஏற்றிடலாம். ஸோ அது நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் செமையாக இருக்கும். நான் கேண்டில் எப்போவுமே வந்து ஏற்றி வைக்க மாட்டேன். ஏன்னா சீக்கிரம் தீந்துரும்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன், ஸ்பெஷல் டின்னர் அப்படின்னா மட்டும்தான் ஏற்றி வைப்பேன். எஸ்பெஷலி ஃபார் நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு. இப்போ இந்த 3 பிக்கல் ஜாரில் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் வந்து இட்லி பொடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம சாப்பிட்றப்ப டக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து நெய் வச்சுருக்கேன். சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. எனக்கு அம்மா அப்பா 3 பேர்த்துக்குமே ஒரு பழக்கம் உண்டு. காஃபி டைமில் வந்துட்டு கண்டிப்பாக பிஸ்கெட்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி இந்த குக்கி ஜாரில் வந்து எப்போவுமே பிஸ்கெட் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதுவும் டேபிள் மேலே இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு டீ டைமில் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும்ல. அதனால் இந்த குக்கீஸ் ஜாரும் வந்து டேபிள் மேலேயே நான் வச்சுருப்பேன் எப்போவும். அடுத்தது என்னோடய ஃபேவரட் வுட்டன் கோஸ்டர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஐட்டம் இது. அழகாக டெக்கர் பீஸ் மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கோஸ்டராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் லுக் ஆஃப் த டைனிங் டேபிள், டைனிங் ஏரியா அண்ட் டைனிங் ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. சிம்பிள் ஆர்கனைசேஷன் தான், பட் பார்க்க நல்லாயிருக்கும் நமக்கு. உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.